நாட்களாக உயர்ந்து வந்த தங்கம் விலை இன்று சவரனுக்கு 520 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,19,680 ரூபாய்க்கு விற்பனை. புதிய உச்சத்தில் வெள்ளி விலை. சென்னையில் வெள்ளி கிராமுக்கு 12 ரூபாய் அதிகரித்து 387 ரூபாய்க்கு விற்பனை. இன்று கையெழுத்தாகிறது இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். வரி விதிப்பு விவகாரத்தில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் அமெரிக்காவின் நெருக்கடியை சமாளிக்க ஏற்பாடு. ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கான வரியை இந்தியா குறைப்பதால் இறக்குமதி செய்யப்படும் கார்கள் விலை குறைய வாய்ப்பு. புதிய வர்த்தக ஒப்பந்தம் மூலம் ஜவுளி உள்ளிட்ட இந்திய தொழில்துறைகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என எதிர்பார்ப்பு. வரும் தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையேயான மோதல். ஜனநாயக போரில் வெற்றி பெறும் வரை ஓய்வில்லை என்றும் ஸ்டாலின் பேச்சு. நடக்க போற தேர்தல் என்டிஏ வெர்சஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. மைக் என்று எண்ணி கண்ணாடி முன் நின்று பிரதமர் மோடி பேசுவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுக்கும் கேடுகட்ட கட்சி என பாஜக மீது கடும் தாக்குதல். திரு மோடி அவர்களே, மைக்குன்னு நினைச்சு நீங்க கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மணிப்பூர்ல மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு. அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் இன்னைக்கு நாடே பார்த்துச்சு. இப்படி பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணி சங்கிகள் கொலை பண்ணாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவு குரல் கொடுத்த கேடுகட்ட கட்சி தான் பாஜக. பாஜகவின் மாடல் டபுள் என்ஜின் அல்ல, மக்கர் என்ஜின். குஜராத்தை தமிழகத்தோடு ஒப்பிட்டு திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி விமர்சனம். டபுள் என்ஜின் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல என்ஜின்ங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த என்ஜின் என்னைக்குமே வேலை செய்யாத என்ஜினா தான் இருக்கு. ரிப்பேர் மாடல் என்ஜினா தான் இருக்கு. நான் சொன்னது போல டெபக்கிள் என்ஜினா தான் இருக்கு. தேராத என்ஜினாகத்தான் இருக்கிறது. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை புறக்கணித்த திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர். அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் பங்கேற்பு. ஆளுநர் அளித்த தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் நீண்ட நேரம் உரையாடிய நயினார் நாகேந்திரன், எல்.கே. சுதீஷ். அரசியல் பேசவில்லை என நயினார் நாகேந்திரன் பேட்டி. மதிப்புக்குரிய எனக்கு நண்பர் சுதீஷ் அவர்கள், நாங்கள் தற்சயமாக சமைத்தோம். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தில் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய கல்லூரி நண்பர் அவர். அதனுடைய அடிப்படையில் அங்கு பேசிக்கொண்டோமே தவிர இதில் நாங்கள் எதிலும் அரசியல் பேசவே இல்லை. தாவேக தலைவர் விஜய் மீது கடும் விமர்சனங்களை முன்வைக்கும் அதிமுக பாஜக தலைவர்கள். பிளாக் டிக்கெட்டை ஒழிக்க முடியாதவர் ஊழலை ஒழிக்கப் போகிறாரா என டிடிவி தினகரன் சாடல். இப்ப கதாநாயகனா இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா. எப்ப யாராச்சும் அடிக்க முடியுமா? சொல்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கும் தான் இப்ப போட்டி. தம்பி விஜய் இப்ப புதுசா வந்திருக்கிறாரு. அவர் சில கருத்துக்களை சொல்லலாம். வெளில வாங்க சார். வெளியில ஊடகங்களை சொல்றீங்க சார். அவங்கதான் உங்களுக்கு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து பேசிய திமுக எம்எல்ஏ தளபதிக்கு ஜோதிமணி எம்பி கண்டனம். தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலம் முடிந்துவிட்டதாக மாணிக்கம் தாகூர் எம்பி கருத்து.
மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனை சந்தித்து பேசிய திமுக மூத்த அமைச்சர்கள். திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்க முடிவு செய்திருந்த நிலையில் கவனம் பெற்ற சந்திப்பு. தாவேக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வர நினைத்ததாக செங்கோட்டையன் பேட்டி. கூட்டணி பற்றி யாராவது பேசினாலே டெல்லியிலிருந்து வந்து விடுவார்கள் என்றும் பேச்சு. தாவேகவுடன் கூட்டணி அமைக்கிறாரா பாமக நிறுவனர் ராமதாஸ்? பேச்சுவார்த்தை தொடர்பான கேள்விக்கு நல்லது நடக்கட்டும் என செங்கோட்டையன் பதில். தமிழகத்தில் 4 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள், தென் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. தொடர் மழையால் திருவாரூர், புதுக்கோட்டையில் நீரில் மூழ்கிய நெற்பயிர்கள். ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய இழப்பீடு வழங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை. மழை பெஞ்சதுனால, தொடர்ந்து பெஞ்சதுனால கருதெல்லாம் தண்ணிக்குள்ள கிடக்கு. தமிழகத்தில் கறிக்கோழி விலை இன்று ஒரே நாளில் 13 ரூபாய் சரிவு. முட்டை விலை 5 ரூபாய் 20 காசுகளாக அதிகரிப்பு. மதுரை மாவட்டம் கீழக்கரை அரங்கத்தில் விறுவிறுப்பாக நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி. 1300 காளைகள், 500 வீரர்கள் பங்கேற்பு. நாமக்கல் மாவட்டம் சாலப்பாளையத்தில் உற்சாகமாக நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகள், 400 வீரர்கள் பங்கேற்பு. திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச தெப்பத் திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. குடியரசு தினத்தையொட்டி அட்டாரி வாகா எல்லையில் பிரம்மாண்டமாக நடந்த கொடியிறக்கும் நிகழ்ச்சி. முறுக்கு மீசையுடன், வீர நடையுடன் மெய்சிலிருக்கும் சாகசத்தில் ஈடுபட்ட வீரர்களை கண்டு ரசித்த பொதுமக்கள். குடியரசு தின நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கேவிற்கு 3வது வரிசையில் இடம். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கான மரியாதை வழங்கப்படவில்லை என பலரும் விமர்சனம். பனி புயலால் முடங்கிய வட அமெரிக்க நாடுகள். சாலைகள், குடியிருப்புகள் என காணும் இடமெல்லாம் குவிந்துள்ள பனியால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
அமெரிக்காவை தொடர்ந்து ஜப்பானை மிரட்டும் பனிப்புயல். கடும் பனிப்பொழிவால் விமானம், ரயில் சேவைகள் ரத்து.